இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்காக நான் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறேன். இப்போ பாரதியாருடைய பாடலில் ஒரு விஷயத்துக்கு ஃபேவரபுளாக நீங்கள் கோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ஒரு 20-30 கோட்ஸ் ஆகிடும். அந்த விஷயத்துக்கு எதிராக ஒரு கோட் எடுக்கணும்னு முடிவு பண்ணால் ஒரு 20-30 கோட்ஸ் கண்டிப்பாக ஆகிடும். அவருடைய வசனத்துலேயும் ஆகிடும், அவருடைய கவிதையிலையும் ஆகிடும். ரொம்ப முக்கியமான விஷயத்துல சொல்கிறேன், வேதம் அப்படிங்கிறத எடுத்து பாரதி கொண்டாடுறாரா கண்டிக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா ஃபேவரபுளாக எத்தனை விதமான மேற்கோள் வேணும்னா ஒரு 20-30 மேற்கோள் உடனே சொல்லலாம். அதை நிறைய கண்டித்து விமர்சனம் பண்ணி பாரதி ஏதாவது கடுமையாக திட்டிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக திட்டிருக்கிறார். மன்னிக்கணும், இப்போ நாம் தீசிஸில் முடிவு பண்ணுற போதும் சரி, இல்லை பட்டிமண்டபங்களில் ஜட்ஜ்மெண்ட்னு கொடுக்கும்போதும் சரி, நாம் சில மேற்கோள்களை சொல்கிறோம் பார்த்தீங்களா. மன்னிக்கணும், நாம் எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ஞ்சதால் அந்த முடிவுக்கு வரல. வந்த முடிவுக்கு சாதகமான மேற்கோள்களை உள்ளே நுழைக்கிறோமே ஒழிய, இன்னைக்கு எல்லா தரப்பிலும் இருக்கிற அயோக்கியத்தனம், அது எல்லா தரப்பிலும் இருக்கிற அயோக்கியத்தனம், தான் ஏற்கனவே வரித்து கொண்ட முடிவுகளுக்கு ஏற்ப மேற்கோள்களை இடையில் செருகுகிறோம். பல தீர்ப்புகளில் உட்பட எடுத்துக்கொண்ட முடிவுக்கு ஏற்ற மேற்கோள்களை உள்ளே நுழைக்கிறோமே ஒழிய, இவற்றை ஆராய்ந்து படித்துவிட்ட பிறகு நாம் அந்த முடிவுக்கு வருவதில்லை. யூ கேன் சூஸ் சம் கோட்ஸ், யார்கிட்ட எடுத்துக்கலாம். இதுக்கு ஃபேவரபுளாக இந்த வார்த்தை இருக்குது, இதுக்கு எதிர்ப்பாக இது இருக்குது. நான் இப்போ எதிர்ப்பாக சொல்ல போகிறேன்னா அதிலே 2 எடுத்து சொல்லிடலாம், ஆதரவாக சொல்ல போகிறேன்னா அதுலேருந்து 2 எடுத்து சொல்லிடலாம். வேதங்கள் பாடுவள் காணீர், மிக நன்று பல் வேதம் வரைந்த கை பாரத நாயகிதன் திருக்கை, வேதம் நிறைந்த தமிழ்நாடு வேத வானில் விளங்கி வேதமுடையது இந்த நாடு, சதுர் வேதங்கள் 1000 முறை படித்தால் வேதங்கள் சொன்ன படிக்கும் மனிதரை மேன்மையுறச் செய்திடல் வேண்டுமாமோ, வேதம் பாடிய சோதி, இப்படி வரிசையா வேதம் படைக்கவும் நீதி படைக்கவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. இப்படி ஃபேவரபுளாக இவ்வளவு சொல்லிக்கிட்டே வர்றவர் 2-3 இடத்துல பாருங்க, நான் வேடிக்கை உறக்கண்டு நகைப்பதற்கே கோத்த பொய் வேதங்கள். இன்னொரு இடத்துல வேதம் வெறும் கதைத்திரள், கண்ணன் பாட்டில் எடுத்து படிச்சு பாருங்க, வேதம் வெறும் கதைத்திரள். அப்படி அகெயின்ஸ்டா எதிரான கருத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு போக்கு. வேதங்கள் கோத்து வைத்தான், அந்த வேதங்கள் மனிதர்தம் மொழியில் இல்லை, வேதங்கள் என்று பொய்யோர் சொல்லும் வெறும் கதைத்திரள் வேதம் இல்லை. வேதங்கள் என்பவற்றுள்ளே அவன் வேதத்தில் சிற்சில கலந்ததுண்டு, வேதங்கள் அன்றி ஒன்றில்லை இந்த மேதினி மாந்தர் சொல்லும் வார்த்தைகள் எல்லாம். இப்போ சாதகமாக சொல்லணும்னா அதுக்கு தகுந்த மேற்கோள் அதில் இருக்கு, பாரதியாருடைய பாடலுக்குள்ள இருக்கு. எதிர்ப்பாக சொல்லணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில பாடலும் அதில் இருக்கு. இதை என்ன சொல்கிறாங்க, தனக்கு வேண்டியதை சைடு பேசும்போது அதுலேருந்து இருக்கிற மேற்கோளை எடுத்து காட்டுறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. இதில் என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு தெரியுங்களா, அதில் நல்ல விஷயமும் இருக்குது, நல்ல விஷயம் இல்லாமலும் இருக்குங்கிற தெளிவு பாரதி கிட்ட இருக்குங்கிறதான் புரியணும். அதில் நல்ல விஷயமும் இருக்குது, நல்ல விஷயம் அல்லாத விஷயமும் இருக்குது. அப்படின்னு இந்த நாட்டில் சார் பாராட்டுறவனும் படிக்காமையே பாராட்டுறான் சார், திட்டுறவனும் படிக்காமையே திட்டுறான் சார். அது என்ன இருக்குதுங்கிறதையே பாராட்டுறான். அதில் இல்லாத விஷயம், நீ படிச்சியாடா அப்படின்னா நான் எதுக்கு படிக்கணும்? 10 பேர் ஏற்கனவே சொல்லிட்டான், முன்னாடியே 10 பேர் சொல்லிட்டான். அதனால் அதுக்கு கண்டிப்பாக அது சிறந்ததாக தான் இருக்கணும். நீ படிச்சியா, நீ உள்வாங்கினியா? அதே மாதிரி திட்டுறவனும் பாருங்க, அது உள்ள என்ன இருக்குது ஏது இருக்குது எதையுமே பார்க்கறது இல்லை, அவன் பாட்டுக்கு அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறான். இதுலேருந்து விலகி நிற்கிற நெறிதான் பாரதியினுடைய நெறி. அவனுடைய ரொம்ப வித்தியாசமாக நடுவில் நில். என்ன, இதில் எது சரியோ அதை ஏற்றுக்கோ, அதில் எது சரியோ அதை ஏற்றுக்கோ, இதில் எது தப்போ அதை கண்டிச்சிடு, அதில் எது தப்போ அதை கண்டிச்சிடு. நபர்களை கொண்டாடாதே, அவர்களுடைய கருத்துக்களில் நீ சுமக்க வேண்டியதை சுமந்து கொள், தள்ள வேண்டியதை தள்ளிவிடு, கொள்ள வேண்டியதை கொள், தள்ள வேண்டியதை தள் என்கிற ஒரு அபூர்வ நெறி பாரதி நமக்கு காட்டிய நெறி. மகாத்மா காந்தி உட்பட கொண்டாட வேண்டிய இடத்துல கொண்டாட முடியாத இடத்துல சாரி நான் அவரை ஏற்றுக்க முடியாது, இந்த இடத்துல என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஒன்று சார், ஏற்றுக்க முடியாதுங்கிறதுக்காக இழிவாக பேசக்கூடாது. இந்த நாட்டில் இப்போ ஒரு பெரிய சாபங்கள், காந்தி அவமரியாதையாக பேசணும், அதுவே ஒரு பெரிய விஷயம்னு பல பேர் நினைக்கிறார். ஏன், அவர் இருந்த காலத்தில் வேற யாராவது இருந்து பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து வாங்க வேண்டியதை வாங்கியிருக்கிறது? அவர் இருந்த போது இவன்லாம் எங்கே போனான்? அவர் இருந்த போது எவனாவது போய் அப்படி நின்று வாங்க முடிஞ்சுதா? யார்ட்டையாவது பேச முடிஞ்சுதா? செத்து போன ஒருத்தரை பற்றி எவ்வளவு வேணாலும் தாழ்வாக பேசலாம்னு பேசிடலாமா? மகாத்மா காந்தி அவளை கிள்ளுக்குதே அந்த நாட்டில். ஒரு மரியாதை வேண்டாம்? இந்த நாட்டுக்காக வாழ்ந்த மனிதர்களுடைய அந்த தியாகங்கள் மேலே நமக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? காந்தி விமர்சனத்துக்குரியவர்.
தட் ஐ அக்ரி. காந்தியின் கோட்பாடுகள், காந்தியின் போராட்ட முறை, காந்தியின் சிந்தனைகள், காந்தியின் தனிமனித வாழ்வு எல்லாமே விமர்சனத்துக்குரியது. விமர்சனம் என்பது வேறு, அவமதிப்பு என்பது வேறு. ஆனால் இன்னைக்கு என்ன போச்சு, பெரிய பெரிய தலைவர்களை அவமதிப்பது என்பதே ஒரு கல்ச்சராக டெவலப் ஆகிட்டு வருது. அது ஒரு சொசைட்டிக்கு நல்லதில்ல, அது ரொம்ப மிகப்பெரிய ஆபத்துக்கு போய் முடியும். நான் ஒரு சம்பவம் அடிக்கடி என்னுடைய பேச்சில் சொல்வது உண்டு. காஞ்சி மகா சுவாமிகள் அவர் இடத்துல டெப்டி கமிஷனராக இருந்த HRNCயில் DC அர்ஜுனன் அப்படிங்கிறவர் ஒரு முறை போனார். இது நடந்த சம்பவம். அப்போ தமிழ்நாட்டில் பிரபலமாக இருந்த இன்னொரு சாமியாரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. கவர்னர் ரூல் இருந்த காலம் அது. அந்த சாமியாரை அரெஸ்ட் பண்ணுங்கிற போது காஞ்சி மகா சுவாமிகள்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி அவர் மேலே இத்தனை சார்ஜ் இருக்குது, அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு. மகா சுவாமிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அது என்ன சார்ஜ் படி அப்படின்னார். அது ஃபுல்லாக அந்த DC அர்ஜுனன் படித்தார். அப்படியே வரிசையாக 35 சார்ஜ் அவர் மேலே. அந்த 35 சார்ஜையும் கேட்டுட்டு அப்போ கவர்னருடைய அட்வைசர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டார், உனக்கு என் மேலே மரியாதை உண்டோ, உனக்கு என் மேலே மரியாதை உண்டோ அப்படின்னார். அவர் சொன்னார், நிச்சயமாக உண்டு, நான் சொன்னால் நீ கேட்பியோ? அவசியமாக கேட்பேன். இந்த காவி துணியை எடுத்து இப்படி காமிச்சுட்டு சொன்னார், இதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதை கெடுத்து விடாத. இதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதை கெடுத்து விடாத. இன்றைக்கி என் பேச்சை கேட்குற நீ பவரில் இருக்கிறதால அவரை அரெஸ்ட் பண்ணுன்னா பண்ணிவிடுவேன். நாளைக்கு அவர் பேச்சை கேட்குறவன் பவருக்கு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுன்னா பண்ணிவிடுவா. மகா சுவாமிகள் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன், டோன்ட் கிரியேட் எ பேட் ப்ரீசிடென்ட். டோன்ட் கிரியேட் எ பேட் ப்ரீசிடென்ட். அதான் அவர் சொன்ன பதில், டோன்ட் கிரியேட் எ பேட் ப்ரீசிடென்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் என்பது வேறு. ஆனால் நம்ம யாரை வேணாலும் அப்படியே ஒரு தவறுதலாக பிராண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணால் யாரை வேணாலும் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு செய்தியில் இருக்கிற 2 பக்கத்தையும் பார்க்கக்கூடியது தான் பூரணமான ஞானமாக இந்த உலகத்தில் இருக்க முடியும். நான் அண்மையில் கூட வேற ஒரு இடத்துல சொன்னேன், இந்த படைப்பினுடைய நுட்பத்தை தரிசிக்கணும் சார். படைப்பினுடைய நுட்பத்தை நம்ம தரிசிக்க தவறுறோம். எப்படி தெரியுங்களா? இந்த உலகம் நான் வாழ்வதற்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை, என் எதிரியும் வாழ்வதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இந்த புரிதலே பல பேர் கிடையாது. எதிரியை ஒழிச்சுடணும், எதிராக இருக்கணும், ஒழிச்சுடணும். ஏன் ஒழிக்கணும்? நான் வாழ்வதற்கு மட்டும் இந்த பிரபஞ்சம் தரப்படவில்லை, என் எதிரியும் வாழ்வதற்கு தகுந்தது போல் தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் சொல்லட்டுமா, நான் வாழ்வதற்கு எனக்கு எத்தனை உரிமை இருக்கிறதோ அத்தனை உரிமை என் எதிரியும் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கு. இன்னொரு புரிதல், இது வந்து ஒரு ஜென்னில் வர்ற ஒரு கதை. ஒரு தவளை தன்னுடைய குஞ்சுகளோடு இப்படி தப்பி தப்பி ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு தவளை. அப்போ திடீர்னு ஒரு நாகப்பாம்பு அப்படி படம் எடுத்து, பாம்பு படம் எடுக்கும், சொந்த செலவில் எடுக்கும். ஏன்னா படம் எடுக்கிற பல பேர் அடுத்த செலவுலேயே எடுத்து க்ளோஸ் பண்ணுவான், ஆனால் பாம்பு மட்டும் சொந்த செலவில் படம் எடுக்கும். இது ஜென்னில் வரல. பாம்பு அப்படி படம் எடுத்து பாருங்கள், ஒரு தவளை கொஞ்சம் அப்படி போட்டு தள்ளுச்சு, டக்குன்னு அப்படியே ஒரு தவளை கொஞ்சம் முழுங்கிடுச்சு. பாம்பு குஞ்சு முறையோன்னு குஞ்சுகளோட அந்தாண்ட குதிச்சு தாய் தவளை போனதுக்கப்புறம் குஞ்சுங்களை எப்படி எண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ இந்த குஞ்சு தவளை சொல்லிச்சு, அம்மாம்மா நம்மளை 2 பேர் காலிம்மா, 2 தவளை காலியாக போச்சுமா, பாம்பு தின்னுபிடிச்சுமா அப்படின்னு. ஒரு வினாடி அந்த தாய் தவளை யோசிச்சு சொல்லும், போனால் போகுது போ. அந்த அடுத்த வார்த்தை தான் சார் செல் அவனுடைய திங்கிங். 2 தவளை போனால் போகுது போ. அப்போ தான் நமக்கு கொசு ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ 8 உட்காந்து தின்னுக்கிட்டு இருந்தால் கொசு கம்மியாக தானே கிடைக்கும். இப்போ 2 போயிருச்சு இல்லை, அப்போ நம்ம 6 பேர் தானே இருப்போம், அப்போ நமக்கும் கொசு ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். சார் ஜென் கதையில் இது எதுக்காக வச்சான்னா, தவளை கொசுவை தின்பதற்கு உரிமை இருக்கிறது என்றால் தவளையை தின்பதற்கு பாம்புக்கும் உரிமை இருக்கிறது. ஏன்னா படைப்பே அப்படி படைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போது பாம்பு போய் ஒரு தவளையை திணிச்சு நீங்கள் கோச்சிக்க முடியாது. அது தின்பதற்காகவே அந்த தவளை படைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன குரூரமாக அந்த தவளையை திங்குது அப்படின்னா, இல்லாட்டி பாம்பு எப்படி உயிரோடு இருக்கும்? நீங்கள் நோகிறதா இருந்தால் யாரை நோக்கணும்? இப்படி ஒன்றை ஒன்று தின்னும்படியாக இந்த பிரபஞ்சத்தை படைத்த படைப்பை நோகணுமே ஒழிய நம்ம தவளையோ பாம்பையோ எதை போய் நோகிறது? இதுதான் பூரண ஞானம்னு பேர். புரிஞ்சுக்கிறது, படைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு பாலைவனத்தில் பொதுவாக தாவரமே வளர முடியாது. பாலைவனத்தில் தாவரமே வளர முடியாத போது அதில் வளர்கிறதுக்குன்னு ஒரு தாவரம் வீம்பு பிடிச்சி வளருது. எது? கள்ளிச்செடி. எவ்வளோ பெரிய ஒண்டர் அது!
இந்த பாலைவனத்தில் தன்னை தக்க வச்சுக்கிட்டு தண்ணி இல்லாத பாலைவனத்துக்குள்ளே அது மெதுவாக அப்படியே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் கிளக்கிளையாக விட்டு கள்ளி செடி அப்படியே வளருது. ஆனால் அது ரொம்ப கவனமாக இருக்குது, தன்னை யாரும் தின்னுடக்கூடாதுங்கிறதுக்காக முள்ளு 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 முள்ளா இல்லாட்டி ஏதோ ஒரு அந்த தாவரத்தை வந்து ஆடு மாடு மேய்ஞ்ச மாதிரி ஏதாவது ஒன்று மேய்ஞ்சி தின்னுபிட்டா என்ன பண்ணுறதுன்னு பாலைவனத்தில் வளர முடியாத இடத்துல வளர்கிற கள்ளிச்செடி தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவ்வளவு முள்ளு வச்சிருக்கு. இதுதான் படைப்பினுடைய ஒரு பகுதி. பாலைவனத்தில் வளர முடியாத பாலைவனத்தில் வளர்கிறதுக்கு ஒரு கள்ளிச்செடியை படைச்சு கள்ளிச்செடி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முள்ளையும் படைச்சிட்டு கடைசியாக இதை அப்படியே திங்கிறதுக்கு ஒரு ஒட்டகத்தையும் படைக்குது. இதை டேஸ்ட்டாக பிரமாதமாக அப்படியே ரசித்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஒட்டகத்துக்கு சரியான பல்லு, சரியான தவாக்கட்டை, சரியான வாய் அமைப்பு, அப்படியே கடித்து அப்படியே திங்கிறதுக்கு வசதியாக ஒரு ஒட்டகத்தையும் படைக்குது. நீங்கள் இதை தான் புரிஞ்சுக்கணும். தான் மட்டும் வாழ்வதற்காக கள்ளிச்செடி படைக்கப்படவில்லை, ஒட்டகத்தால் தின்னப்படுவதற்காகவும் தான் அது படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாழ்வதற்காக மட்டும் இந்த பிரபஞ்சம் படைக்கப்படவில்லை, உங்கள் பகைவர்களுக்காகவும் தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூரண ஞானம் எத்தனை பேர் இருக்கு? எல்லா எதிரியும் ஒழிஞ்சு போகணும், எல்லா எதிரியும் ஒழிஞ்சு. ஏன் ஒழிஞ்சு போனா? நீயே இங்கே இருக்கிற உன் எதிரி போயிடணுமா? நான் கேட்கறது கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இது பாரதியோட என்ன சம்பந்தம் கேட்குறீங்களா? பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய். புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே நன்னஞ்சே, பகை நடுவினில் பண்புருவான நம் பரமன் வாழுகின்றான். தின்னவரும் புலி தன்னையும் அன்போடு சித்தனை செய்திடுவாய். அன்னை பராசக்தி அவ்வொரு ஆயினள் அவளை கும்பிடுவாய். அவன் வாழ்ந்து காட்டுறாரு சார். தன்னை காட்டி கொடுத்து கைது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணவன் 2 நாள் தள்ளி வீட்டுக்கு வர்றான். வா உக்காரு, செல்லம்மா காப்பி கொடு. அது வேற. இவரை சிக்க வைக்கணும்னு இவர் இந்திய எல்லைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இவரை மாட்டி விடணும்னே பிளான் பண்ணவன் 2 நாள் தள்ளி வர்றான். அதை எதிரியாகவே அவர் நினைக்கவே இல்லையே. அவனுக்கு காப்பி கொடுன்னு கேட்குறாரு. ஆனால் சில பேர் வீட்டில் காப்பி கொடுக்குறதே எதிர்ப்பை காட்டுறதுக்கான அடையாளம். அவன் வீட்டு காப்பியை குடிச்சாச்சுன்னா ஜென்மத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கே எவனும் போக மாட்டான். அந்த ஐடியாவில் இல்லை. செல்லம்மா காப்பி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லம்மாவுக்கு கோவம் வருது. மூஞ்சி அப்படி இடிச்சுக்கிட்டு அந்த அம்மா அப்படியே பேசாமல் போகிறாங்க. பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் பாடுறாரே பாரதி. இதுதான் பூரண ஞானம். பாரதியினுடைய நெறி என்னன்னு கேட்டால், உன் எதிரி அவன் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இடமில்லை, இப்படி எண்ணுகிற எண்ணத்திலே இருந்து வெளியில் வா. நீ எப்படி வாழ்வதற்கு உரிமை உண்டோ அப்படி உன் எதிரியும் வாழ்வதற்கான உரிமை இந்த உலகத்தில் உண்டு என்கிற தத்துவத்தை தயவு செய்து புரிந்து கொள். ஏன் தெரியுங்களா? அரை குறையான அறிவோடு மட்டுமே நம்ம கடவுளை பற்றி எப்படி சார் சொல்லி கொடுத்தாங்க? நமக்கு வேண்டிய விஷயம்லாம் செய்கிற ஒரு மனிதர். எப்படி உங்களுக்கு பர்த்டேனா ஆயுசை கூட்டி கொடுக்கணும், நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், உங்களுக்கு வீடு கட்டினா உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும், உங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம்னா அன்றைக்கி மழையே பெய்யாதபடி இந்த நாட்டில் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு இவர் தான் நமக்கு கடவுள் தான் சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு வேண்டிய வேலையை பார்க்குற மனுஷன், மேலேருந்து பார்க்குற மனுஷன் நம்மக்கிட்ட அப்பப்போ தேங்காய் பழம் உண்டியலில் ஒரு கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் இப்படித்தானே நமக்கு ஒரு பில்டப் பண்ணி கையில் கொடுத்தாங்க. கிடையாது. நமக்கு வேண்டிய நல்ல விஷயத்தை செய்யறதுக்காக இல்லை. பிரபஞ்சத்தினுடைய பூரண படைப்பில் நல்லது கெட்டதை கடந்தவர் கடவுள் அப்படிங்கிற கருத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வேண்டிய விஷயத்தை செய்யணுங்கிற அந்த ஒரே ஒரு ஆட்டிடியூடோட கும்பிடுவது தவறு. அது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட பெருநிலை கடவுள் என்ற நிலை. இதுதான் நடுநின்ற நடு பாரதி இந்த உலகத்துக்கு சொல்லி தந்திருக்கிற மிகப்பெரிய செய்தி. நான் முதலே சொன்ன மாதிரி ஆத்ம ஞானம் குறைவாகவும் சுயஞானம் இல்லாதவர்களும் ஒருதலை பட்சமாக போலரைசேஷன் சொன்ன பார்த்தீங்களா, ஏதாவது ஒருதலை பட்சமாக நின்றுடுறாங்க. இதை ஓஷோ ஒரு பேச்சில் சொல்வார். போலார், அந்த போலார்னு சொல்கிறோம் இல்லையா, துருவம், அது வாழ்வதற்கு தகுதியானதே இல்லை. படைப்பில் நீங்கள் பாருங்கள், மைய பிரதேசங்கள் தான் செடி கொடி விலங்குகள் வாழ்க்கைக்குரிய வாழ்வாதாரம் விளைச்சல் எல்லாமே இருக்கும். துருவ பிரதேசத்துக்கு போனீங்கன்னா அவர் சொல்றாரு, பூமியினுடைய அமைப்பில் எப்படி துருவம் வாழ்வதற்கு தகுதியற்றதோ அப்படி கருத்துக்களிலும் துருவங்கள் வாழ தகுதியற்றவை. கருத்துக்களிலும் அங்கே மனுஷன் வாழ முடியாது. ஒரே ஒரு வெறுப்போடையே இருக்கிறது, ஒரே விதமான துவேஷத்தையே மனதில் வைத்து கொண்டு இருப்பது, இல்லை ஏதோ ஒரு விதமான விஷயத்தை பிடிவாதமாக பிடிச்சி சில பேர் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு வந்தானா சார் அதை நம்மகிட்ட சொல்லி சொல்லி கொன்னுடுவான் சார். எப்போ போங்க அந்த ஒரே விஷயத்தையே திரும்பி 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 பேசுவானே ஒழிய உனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த விஷயத்தில் அவன் ஒரு குரு கிட்ட லாக் ஆகிடுவான். நீங்கள் எப்போ போங்க அந்த குரு மகிமையவே நம்மக்கிட்ட சொல்லிட்டா, உனக்கு குருப்பா அவர், நீ எவ்வளோ ஒன்றா கொண்டாடு, நான் உன் வீட்டில் காப்பி குடிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன், அதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் அந்த குருவை பற்றி நான் கேட்கணுமா? அதாவது நீ மனசில் மாயையில் உள்ள லாக் ஆகிட்டேன்னா அதை எல்லாரும் மனசு மேலேயும் ஏற்றி வைக்கணும்னு நினைக்கிற பாரு. இதை 20 பேருக்கு அனுப்பவில்லை என்றால் உன் குடும்பம் நாசமாகும்.
ஏன்னா நீ என்னமோ பண்ணி தொலைச்சிட்டு போ, எதுக்கு என் குடும்பத்தை அனாவசியமாக இழுத்து எதுக்கு இப்படி சிக்கல் பண்ணுற? உனக்கு எதோ உள்ள பைத்தியம் முடிச்சிருக்கு, பிடிச்சிட்டு போட்டோம். இதை நீ 10 பேருக்கு அனுப்பவில்லை என்றால், போஸ்ட் கார்டில் எழுதவில்லை என்று சொன்னால் உன் குடும்பமே விளங்காது. ஒன்று அதை வச்சு மிரட்டுறான். சாரி, வெரி சாரி. மனிதர்களுக்கு தெளிவு வரணும், அவர்கள் ஒரு புரிதல் இருக்கணும். பூரணமாக புரிந்துக்கிட்டா ஒரு தரப்பாக நம்மளால் இருக்க முடியாது சார். ஒரு சைடுடைய, ஏன்னா இந்த சைடில் ஒரு அளவு தான் நியாயம் இருக்கும், அதுக்கப்புறம் நியாயம் இருக்காது. இந்த சைடில் ஓரளவு தான் நியாயம் இருக்கும், அப்புறம் நியாயம் இருக்காது. அப்புறம் நம்ம ஒரு நியாயம் உள்ள ஒருத்தர்கிட்ட ஒரு நியாயத்தை சொல்கிறோம்னு சொன்னால் அவருடைய அயோக்கியத்தனத்தை எல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டோம்னு அர்த்தம் இல்லை. இதுவே புரியலையே. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் யாரோ ஒருத்தருடைய ஒரு சிறப்பை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிறப்பை மட்டும்தான் நான் வழிமொழிகிறேன்னு புரியாது. அவர் அப்படிப்பட்டவர் உனக்கு ரொம்ப தெரியுமா? உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு அது சம்பந்தம் கிடையாது, அது அவருடைய பர்சனல் லைஃப், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷனை நீ பாராட்டுறேன், அப்படிப்பட்ட மனுஷனை பாராட்டல, அப்படிப்பட்ட மனுஷனுடைய இந்த செயலை மட்டும் பாராட்டுகிறேன், அவ்வளவுதான். நான் இந்த கருத்தை மட்டும் ஆதரிக்கிறேன், இந்த செயலை மட்டும் கொண்டாடுகிறேன். இந்த கிளாரிட்டி சொசைட்டியில் வரணுமா இல்லையா? அதுக்கு தான் பாரதியை நாம் புரிந்து கொள்ள வேணும்னு.